The last class we saw the code element one by one. What are they? Author, title, then we are going to see version. So இந்த core elements one by one வந்து மென்ஷன் பண்ணி தான் நம்ம என்ன கிரியேட் பண்ண போகிறோம், ஒர்க் சைட்டட் லிஸ்ட் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ டாக்குமெண்டேஷன் ஆர் ப்ரிப்பேரிங் ஒர்க் சைட்டட் லிஸ்ட். இந்த ஒர்க் சைட்டடை வந்து டாக்குமெண்டேஷன் ஒரு அஷ்யூரிட்டி நான் பண்ணுற ஒர்க்கு ரிசர்ச்சுக்கு வந்து இதை ரெஃபர் பண்ணி பாருங்கள், நான் பண்ணுற ரிசர்ச் ஒர்க் கரெக்ட் தான் ஒரு எவிடன்ஸ் கொடுக்கறது தான் இந்த ஒர்க் சைட்டட் லிஸ்ட். ஸோ இதில் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற எலிமெண்ட் என்ன அப்படின்னா வெர்ஷன். When citing versions in the works cited list, write ordinal numbers with Arabic numerals and abbreviate revised or edition. So revised edition, revised version, edited versions, edition இந்த மாதிரி போடுறதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். தென் அரபிக் நியூமரல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஒரு எக்ஸாம்பிள் இதில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இந்த கொடுத்துருக்காங்களா எடிஷன் அப்படிங்கிறது. ஸோ அது வேர்ஷன், அது எடிஷனா இல்லை ரிவைஸ்டு வேர்ஷனா. ஸோ 4th எடிஷன் 5th எடிஷன் அந்த மாதிரி கொடுத்துருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதை மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி ஐ டோல் த ஆத்தரைஸ்டு ஜேம்ஸ் வேர்ஷன் எந்த இயரில் வந்துச்சுன்னு யாராவது ஏதாவது கெஸ் இருக்கா? ஸோ ஜஸ்ட் மென்ஷன் தட் in my WhatsApp number that when the authorized King James version was published. அதை வந்து என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணி அனுப்புங்க. ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். ஸோ ஜேம்ஸ் த ஃபர்ஸ்ட் இஸ் அ கிங் ஹூ வாஸ் ரூல்ட் இங்கிலாந்து ஆஃப்டர் குயின் எலிசபெத் I. குயின் எலிசபெத் Iக்கு அப்புறமா வந்து ரூல் பண்ணவர் தான் ஜேம்ஸ் த ஃபர்ஸ்ட். As we know, Queen Elizabeth didn't have the inheritance. அவங்களுக்கு அப்புறமா வந்து அந்த ரூலில் வந்து வர்றதுக்கான ஒரு ஹேர் இந்த விச் மீன்ஸ் வாரிசு வந்து கரெக்டாக இல்லாதனால ஸ்காட்லாண்டோட கிங் வந்து இங்கே ரூல் பண்ணுறாங்க. அந்த ஸ்காட்லாண்டோட கிங் தான் யாருன்னா ஜேம்ஸ் த ஃபர்ஸ்ட். ஓகேவா? ஜேம்ஸ் த ஃபர்ஸ்ட் இந்த ஆத்தரைஸ்டு கிங் வெர்ஷனை வந்து கொண்டு வராரு. பைபிளில் ஸ்டில் வி ஆர் ஃபாலோயிங் கிங் ஆத்தரைஸ்டு வெர்ஷன் ஆஃப் இங்கிலீஷ் பைபிளில் வந்து கிங் ஆத்தரைஸ்டு வெர்ஷனை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் நிறைய இங்கிலீஷ் வேர்ட்ஸ் வந்து புதுசாக கண்டுபிடிச்சி நம்ம இங்கிலீஷ் லாங்குவேஜுக்குள்ள அதை கொடுத்துருக்காரு ஜேம்ஸ் த ஃபர்ஸ்ட். ஓகேவா? ஸோ அது எப்போன்னு எனக்கு நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லுங்க பார்க்கலாம். தென் பப்ளிஷர் நமக்கு தெரியும் எப்படியும் ஒரு பப்ளிஷர் இருக்கு. The identity of the book's publisher may be unclear if more than one organization is named on the title page. The example, சில இடத்துல வந்து பப்ளிஷரோட நேம் வந்து ப்ராப்பராக இருக்காது, ரொம்ப ப்ராப்பராகலாம் இருக்காது. ஸோ பப்ளிஷ்டு பை பென்சில்வேனியா ஸ்டேட் யூனிவர்சிட்டி ப்ரெஸ் ஃபார் பிப்ளியோகிராஃபிக் சொசைட்டி ஆஃப் அமெரிக்கா யூனிவர்சிட்டி பார்க் பென்சில்வேனியா. இது வந்து நிறைய கொடுத்துருக்காங்க, அதோட டீட்டெயில் ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. அதை எப்படி மென்ஷன் பண்ணலாம் நீங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தென் இங்கே பாருங்கள் MIT ப்ரெஸ் கேம்பிரிட்ஜ் இவ்வளோ டைட்டிலுக்கு இங்கே ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். தென் லொக்கேஷ்னல் எலிமெண்ட்ஸ் ஆல்ரெடி பப்ளிகேஷன்ஸ் இது எல்லாமே நான் வந்து நம்ம கோர் எலிமெண்ட்ஸில் பார்த்தோம். இஃப் யூ ஹாவ் எனி டவுட் ப்ளீஸ் ரெஃபர் MLA ஹேண்ட்புக் 8th எடிஷன். அந்த ஸ்டார்டிங் பார்ட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கோர் எலிமெண்ட்ஸ் இருக்குது. பிளேஜரிசம்க்கு முன்னால் அதை ஜஸ்ட் ரெஃபர் பண்ணுங்கள். லொக்கேஷ்னல் எலிமெண்ட்ஸ் லொக்கேஷன் பார்த்தா ப்ளஸ் சைன் வித் பேஜ் நம்பர். ஸோ எப்போவுமே ஒரு பேஜ் நம்பருக்கு அப்புறமா ஒரு ப்ளஸ் சைன் நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். பேஜ் நம்பருக்கு பார்த்தீங்களா பிபிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எந்த பேஜில் ஒரு புக்கை வந்து ரெஃபரன்ஸுக்கு எடுத்திருக்கோம் அப்படின்னா அந்த புக்கில் எந்த பேஜ்லேருந்து எடுத்திருக்கோம் ரெஃபரன்ஸுக்கு. ஒரு இது மெயினாக என்ன அப்படின்னா சாலிடாக ஒரு கோட் கொடுக்குறோம். ஏதாவது ஒரு பியூட்டி இஸ் ஜாய் ஃபார் எவர் அப்படிங்கிற ஒரு கோட் கொடுக்குறோம் அப்படின்னா அது எந்த புக்கில் எந்த பேஜில் அப்படிங்கிறத அந்த கோட் கொடுக்கும்போது அதை ப்ராப்பராக மென்ஷன் பண்ணி ஆகும். ஸோ யூஆர்எல் யூ ஆல்ரெடி நோ, நம்ம வெப் ப்ரௌசரில் பார்க்குற அந்த யூஆர்எல்ங்கிறது என்னது ஐடி. ஸோ DOI டொமைன், அந்த டொமைன் நேம் இந்த யூஆர்எல் வெப் அட்ரஸ் இதெல்லாமே வந்து நம்ம வந்து சப்போஸ் வெப்சைட்டில் வந்து க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா அதோட டொமைன் நம்பர் இல்லைன்னா URL ஐடி வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரிஞ்சுதா?
தென் பஞ்சுவேஷன்ஸ் இன் ஒர்க் சைட்டட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சப்போஸ் உங்களுடைய பஞ்சுவேஷன் இந்த ஒர்க் சைட்டில் கிளியராக இல்லை அப்படின்னா யுவர் ரிசர்ச் பேப்பர் ஷுட் பி நெக்லெக்டட். you would be you should feel guilty in front of the audience or examiner. கண்டிப்பாக அது நடக்க தான் போகுது. ஒரு வைவால உங்களுடைய ரிசர்ச் பேப்பரை கொண்டு போயிருக்கீங்க, அதில் வந்து ஒர்க் சைட்டட் தான் ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க. எந்த மாதிரி ஒர்க்ஸ் வந்து சூஸ் பண்ணியிருக்கீங்க, எந்த மாதிரி ஒர்க்ஸ் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கீங்க, தென் ஹவு யூ ஆர் புட்டிங் பஞ்சுவேஷன் மார்க்ஸ் கரெக்ட்லி, எந்த அளவுக்கு உங்களுடைய பஞ்சுவேஷன் மார்க்ஸ் வந்து கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் கண்டிப்பாக ரொம்ப கேர் எடுத்து பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இங்கே ரொம்ப ரொம்ப. So with a few exceptions listed below, the punctuation in entries in the work cycle is restricted to commas and periods. Periods are used after the author name முடிஞ்சது full stop கொடுக்கணும், அதான் periods கொடுத்துருக்காங்க. After the title of the source and the end of the information for the each container. Commas are used mainly with the author name between elements and each container. So already core elements நான் உங்களுக்கு punctuation கிளியராக சொல்லிட்டேன். கோர் எலிமெண்ட்ஸ் எழுதும்போது கண்டிப்பாக எலிமெண்ட்ஸோட சேர்த்து நீங்கள் எதுவும் போட்டிருக்கணும், பஞ்சுவேஷன் மார்க்கும் போட்டிருக்கணும். அதர்வைஸ் ஐ டிடன்ட் வேல்யூ யுவர் பேப்பர், எக்ஸாம் பேப்பர் கண்டிப்பாக வேல்யூ பண்ண மாட்டேன். ஸோ கோர் எலிமெண்ட்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய கோர் எலிமெண்ட்ஸ் எழுதும்போது கூட பஞ்சுவேஷனும் சேர்த்து எழுதணும். தட் வுட் பி ஈஸி ஃபார் யூ டு ரிமெம்பர். ஓகே, தென் ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ். ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு பாருங்கள். When a source does not indicate necessary fact about its publication, such as the name of the publisher or date of publication, supply as much as missing information as you can in closing it into the square brackets. It shows that it did not come from the source. If the publication date that you supply is only approximated, put it in circa. Put it in after circa. ஸோ இப்போ என்னன்னு பார்த்தோன்னா ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன போடணும் அப்படின்னா, ஒரு பப்ளிகேஷன் டேட் வந்து உங்களுக்கு கான்ஃபிடெண்ட்டாக இல்லை, ஒரு ஒர்க்கோட பப்ளிகேஷன் டேட் வந்து கான்ஃபிடெண்ட்டாக இல்லை, பெட்டர் அதை நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணாமல் இருக்கிறது தான். சப்போஸ் யுவர் கைட் ஆஸ்ட் யூ டு மென்ஷன் தட் பப்ளிகேஷன் டேட் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஆத்தரோட ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸை தேடி இந்த புக் எப்போ பப்ளிஷ் பண்ணாங்க தேடி நீங்கள் கொடுத்துருக்கலாம். ஆனால் அது அந்த புக்கில் இருக்காது. ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக உங்கள் கைடு மென்ஷன் பண்ண சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் எப்படி மென்ஷன் பண்ணணும்னா அதை வந்து ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் மென்ஷன் பண்ணணும். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? இஃப் யூ ஆர் அன்சர்டன், உங்களுக்கு வந்து அந்த பப்ளிகேஷன் இயர் நீங்கள் மற்ற இடத்துலையும் வெரிஃபை பண்ணி அது இன்னும் கிளியராக இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், கொஸ்டின் மார்க் போடணும். இல்லைன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும், CIRCA போட்டால் போதும். தென் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் எப்போ யூஸ் பண்ணணும்னு பார்த்துக்கோங்க. when a document presents multiple pieces of information, single element in the entry, for instance more than one publisher, ஒரு பப்ளிஷருக்கு மேலே இருக்குது, இல்லை ஒரு பப்ளிஷருக்கு 2-3 பப்ளிஷர் இருக்குன்னா இதில் வந்து இந்த மாதிரி ஸ்லாஷ் போட்டு நேஷ்னல் கேலரி ஆஃப் ஆர்ட் அண்ட் ALUP ரெண்டு கொடுத்துருக்காங்கல்ல. கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? தென் okay, we will see this into the next class.